ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1 கப், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு ஒரு 3/4 கப். இப்போது பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கடலை மாவையும் அரிசி மாவையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், ஆப்போ சோடா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி போடுங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வாழைப்பூவும் அதிலே போட்டுருங்க. தண்ணி 1/4 கப்பு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெசரி விடுங்க. நல்லா நான் செஞ்சு காட்டியிருக்க மாதிரி நல்லா பசறிடுங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சது பகோடா கிள்ளி போடுற மாதிரி நல்லா உதறி விடுங்க. கிள்ளி மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். இப்போது உங்களுடைய நெத்திலி பக்கோடா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சாஸ் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.